ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ச்சனையில் மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உன்மேல் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உன்மேல் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனையின் மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். உமது வார்த்தையை எங்கள் வாயிலூட்டினீர். உமது பாதையை எங்கள் பாதையாக்கினீர். உமது மாட்சியை எம்மில் துலங்க செய்கின்றீர். உமது சாட்சியாய் நாங்கள் விலக செல்கின்றேன். அழிந்து ஒழித்து கவிழ்த்து வீழ்த்த திட்டம் தீட்டினேன். கட்டி எழுப்ப நட்டு வைக்க எம்மை அனுப்பினேன். அஞ்சாதே என்று எம்மை காத்து வருகின்றேன். அர்ச்சனையின் மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் இன்றும் பாடுவோம். தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமான சகோதரங்களே, நாங்கள் பொது காலத்தின் 33வது ஞாயிறிலே காலடி எடுத்து வைக்கின்றோம். இன்றைய இந்த ஞாயிறு இறைவார்த்தைகள் இந்த உலகத்தினுடைய முடிவு, நம்முடைய வாழ்க்கையின் முடிவு, நம்முடைய மீட்பு, நம்முடைய நிலை வாழ்வு போன்றவற்றை பற்றி பேசுகின்றது. நாங்கள் கடவுளுக்கு நம்பிக்கை உள்ளவர்களாகவும் அவருக்கு கீழ்ப்படி உள்ளவர்களாகவும் எம் வாழ்வை கொடுக்கின்ற பொழுது கடவுள் தரும் மீட்பில் வாழ்வில் பங்கேற்கின்றோம். எனவே கடவுள் நமக்காக தருகின்ற அந்த வாழ்விலே, நிலை வாழ்விலே பங்கேற்க அதற்கேற்ற வகையிலே, கடவுளுக்கு உரிய வகையிலே எம் வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பலியினூடாக நம் ஒவ்வொருவருக்காகவும் வேண்டிக் கொள்ளுவோம். இந்த பலியிலே நாங்கள் தகுதியான உள்ளத்தோடு கலந்து கொள்ள எங்களுடைய பாவங்கள், குறைகள், குற்றங்கள், விசேடமாக நம்முடைய நம்பிக்கைக்கு மாறாக நாங்கள் நடந்து கொண்ட விடயங்கள், கடவுளுக்கு பிரமாணிக்கம் இல்லாமல் நாம் கட்டிக்கொண்ட பாவங்கள், இவற்றுக்காகவெல்லாம் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து
நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நமக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். செபிப்போமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பெற்றன்பில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாகிய உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மகனும் நமது ஆண்டவரும் அரசருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அக்காலத்தில் உன் இனத்தாருக்கு தலைமை காவலரான மிக்கேல் எழும்புவார். மக்களிடம் தோன்றியது முதல் அக்காலம் வரை இருந்திராத துன்ப காலம் வரும். அக்காலத்தில் உன் இனத்தார் விடுவிக்கப்படுவர். நூலில் யார் யார் பெயர் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள் அனைவரும் மீட்கப்படுவார்கள். இறந்து போய் மண்புழுதியில் உறகுகின்ற அனைவருள் பலர் விழித்தெழுவர். அவருள் சிலர் முடிவில்லா வாழ்வு பெறுவர். வேறு சிலரோ வெட்கத்திற்கு முடிவில்லா அழிவிற்கும் உள்ளாவர். ஞானிகள் வானத்தின் பேரொளியைப் போலவும் பல்லை நல்வழிக்கு கொணரவும் விண்மீன்களைப் போலவும் என்றென்றும் முடிவில்லா காலத்திற்கும் ஒளி வீச திகழ்வர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில்: இறைவா, என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா, என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. அவர்
அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன், அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறே. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். என் இதயம் மக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது, என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், உம் அன்பனை படுகொலியை காணவிட மாட்டீர். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வேன், உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சியுண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு, உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு குருவும் நாள்தோறும் இறை ஊழியம் புரியும்போது மீண்டும் மீண்டும் அதே பலிகளை செலுத்தி வருகின்றார். அவையோ பாவங்களை ஒருபோதும் போக்க இயலாதவை. ஆனால் இவர் ஒரே பலியை பாவங்களுக்காக என்றென்றைக்கும் என செலுத்திவிட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்துள்ளார். அங்கே தம் பகைவர் தமக்கு கால்மணி ஆக்கப்படும் வரை காத்திருக்கின்றார். தாம் தூயவராக்கியவர்களை ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவர்களாக்கினார். எனவே பாவ மன்னிப்பு கிடைத்த பின் பாவத்திற்கு கழுவாயாக செலுத்தும் பலிக்கு இடமே இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கு எப்போதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, அந்நாள்களில் வேதனைகளுக்கு பிறகு கதிரவன் இருண்டு விடும், நிலா ஒளி கொடாது, விண்மீன்கள் வானத்திலிருந்து விழுந்த வண்ணம் இருக்கும், வான்வெளி கோள்கள் அதிரும்,
அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை காண்பீர்கள். பின்பு அவர் வானதூதரை அனுப்பி அவர்கள் மண்ணுலகில் ஒரு கோடியில் இருந்து விண்ணுலகில் மறு கோடி வரை 4 திசைகளில் இருந்தும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டிச் சேர்ப்பார். அத்திமரத்தில் இருந்து ஓர் உண்மையை கற்றுக்கொள்ளுங்கள். அதன் கிளைகள் தளிர்த்து இலைகள் தோன்றும் போது கோடை காலம் நெருங்கி வந்து விட்டது என நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும் போது மானிட மகன் கதவை நெருங்கி வந்துவிட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இவை அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒளிந்து போகாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒளியவே மாட்டா. ஆனால் அந்த நாளையும் வேளையையும் பற்றி தந்தைக்குத் தவிர வேறு எவருக்கும் தெரியாது. விண்ணகத்தில் உள்ள தூதருக்கோ மனுமகனுக்கோ கூட தெரியாது. இது வாழ்தரும் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, இன்றைய இந்த இறைவார்த்தை பகுதி எவ்வாறாக எங்களுடைய ஆன்மா விடுவிக்கப்படும் என்பதை மையப்படுத்தியதாக, எங்களுக்கான மீட்பை பற்றியதாக, இறுதி காலத்தை பற்றியதாக நமக்கு எடுத்துரைக்கின்றது. உலக முடிவு என்று சொல்லி நாங்கள் பேசுகின்றோம். பலரும் பலவாறாக இந்த உலகத்தினுடைய முடிவு இருக்கும் என்று சொல்லுவார்கள். சிலர் சொல்லுவார்கள், சூரியன் எப்பொழுது அழிவடைகிறதோ அப்பொழுது இந்த உலகமும் அழிவடையும் என்று சொல்லுவார்கள். அதேபோல வேறு வகைகளிலும் இந்த உலகம் அழிவடையலாம், ஏன் காலநிலை மாற்றங்கள் கூட உலக அழிவை ஏற்படுத்தலாம் என்று கூட நாம் கூறிக்கொள்ள முடியும். இருப்பினும் நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் இயேசுவினுடைய 2ஆம் வரவு என்பதை நாங்கள் எதிர்நோக்கியவர்களாகத்தான் ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு உயிர்ப்பு இருக்கிறது. அந்த உயிர்ப்பின் மூலம் நாங்கள் எல்லோரும் நித்திய வாழ்வுக்கு கொண்டு சேர்க்கப்படுகின்றோம் என்று நம்புகிறவர்களாகத்தான் நாங்கள் பயணிக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைய முதலாவது வாசகத்தை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது அது ஒரு நம்பிக்கையின் ஒளியை தருகின்ற வார்த்தைகளாக அமைந்திருக்கிறது. ஞானிகள் வானத்தின் பேரொளியைப் போலவும் பலரை நல்வழிக்கு கொணர்ந்தவர் விண்மீன்களைப் போலவும் என்றென்றும் முடிவில்லா காலத்திற்கு ஒளி வீசி திகழ்வர் என்று சொல்லி, முடிவில்லா காலத்திற்கு ஒளி வீசி திகழ்வர் என்று சொல்லி நம்முடைய அந்த வாழ்வை கோடிட்டு காட்டுகின்றார். கிறிஸ்துவுக்கு முன்பு 163 ஆண்டு கால பகுதியிலே கிரேக்க தேசத்து அரசனான எபிப்பானேஸ் என்பவன் இஸ்ராயேல் மக்களை கடுமையாக துன்புறுத்தினான். அதனால் மக்கள் விரக்தி அடைந்தார்கள், வேதனைப்பட்டார்கள். இந்த நிலையில்தான்
அந்த துன்பியல் பின்னணியிலே இறைவாக்கினர் தானியேல் அந்த மக்களிடத்திலே நம்பிக்கை தரும் வார்த்தைகளை எடுத்து எம்புகின்றார். இதிலே நாங்கள் பார்க்கின்ற ஒரு விடயம், ஒரு துன்பக்காலம் வரும், அக்காலத்தில் உன் இனத்தார் விடுவிக்கப்படுவர் என்று சொல்லுகிறார். அங்கே பார்க்கிறோம், ஒரு நூலிலே பெயர்கள் எழுதப்பட்டிருக்கும், அவர்கள் அனைவரும் மீட்கப்படுவார்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த உலகத்தினுடைய துன்பங்கள், இந்த உலகத்தினுடைய துயரங்களால் துவண்டு போய் நாம் ஆண்டு போனாலும், நம்முடைய உயிர் பிரிந்து போனாலும், நம்முடைய வாழ்வு, இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்வு எவ்வாறாக இருந்தது, நாம் எந்தளவுக்கு கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருந்தோம் என்பதற்கு அமைவாக கடவுளிடத்திலே நம் பெயர் பொறிக்கப்படுகிறது. அதனால் நாங்கள் வாழ்வோம் என்று சொல்லி இங்கே இறைவாக்கினர் தானியேல் நமக்கு நம்பிக்கையை தருகின்றார். மனிதனினுடைய சாவு என்பது பாவத்தினால் வருகின்ற ஒன்றாக இருக்கிறது. மனிதனுடைய சுயநலமும் அவன் தன்னுடைய அறிவை சரியாக மனித வாழ்வுக்காக பயன்படுத்தாத நிலையும் இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம், மனித அழிவுகளை ஏற்படுத்தி நிற்கிறது. போர்களும் இன்னும் வறுமையும் காலநிலை மாற்றங்களும் நாளுக்கு நாள் மனித உயிர்களை பலியெடுத்து கொண்டிருக்கின்றது. இவைகள் எல்லாத்தையும் நாங்கள் மனிதனுடைய பாவத்தின் பின்னணியில் இருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் இந்த பாவங்களில் இருந்து மனிதன் தன்னை விடுவித்துக் கொள்வதற்காகத்தான் கிறிஸ்து இவ்வுலகத்திற்கு வந்தார். கடவுளுக்கு எதிராக கட்டிக்கொண்ட பாவத்தில் இருந்து கிறிஸ்து மனிதனுக்கு மீட்பு தருகின்றார். தொடக்கத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், ஆரம்ப காலங்களிலே பாவ பரிகார பலி என்று சொல்லி ஒப்பு கொடுக்கப்படுகின்ற ஒரு வழக்கம் இருந்திருக்கிறது. அந்த பலி பல தடவைகள் நிறைவேற்றப்படுகின்ற ஒரு பலியாக இருக்கிறது. இன்றைய 2ஆம் வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு தனிப்பெரும் குருவாக தன்னையே பாவ பரிகார பலியாக ஒப்பு கொடுத்து எக்காலத்துக்குமான பலியாக அதை கொடுத்து நமக்கெல்லாம் பாவ மன்னிப்பு பெற்றுத்தருகின்றார் என்று சொல்லி 2ஆம் வாசகம் நமக்கு கோடிட்டு காட்டுகிறது. அந்த வகையிலே இந்த 2ஆம் வாசக பகுதியும் நமக்கு நம்பிக்கையை தருகின்றது. நாங்கள் பாவங்களால் அழிந்து விட போவது இல்லை, மாறாக நம்முடைய பாவங்களில் இருந்து நாம் விடுபடுகின்ற பொழுது, மனம் வருந்தி நாங்கள் மன்னிப்பு பெறுகின்ற பொழுது நாம் பாவத்திலிருந்து கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். அதனால் நாங்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த தியாக பலியினூடாக மீட்புக்குரிய அந்த உரிமையை பெறுகின்றோம், வாழ்வை பெறுகின்றோம் என்பது நமக்கு நம்பிக்கை தருகின்ற ஒன்றாக இருக்கிறது. நற்செய்தி பகுதியை நாம் சிந்திக்கின்ற பொழுதும் அது இறுதி காலத்தை குறிக்கிறது. ஆண்டவர் இயேசுவினுடைய 2ஆம் வருகை எப்படி இருக்கும் என்று ஒரு தோற்றத்தை, கற்பனையை நமக்கு அது தருகிறது. எவ்வாறாக இந்த அண்ட சராசரங்களிலே மாற்றங்கள் ஏற்படும் என்பதை இயேசு கோடிட்டு காட்டுகிறார். அந்த நிலையிலே மண்ணும் விண்ணும் அழிந்து போகும், ஆனால் அவர் வார்த்தைகள் அழிந்து போகாது என்பதற்கமைய நாங்கள் யாருமே கடவுளுக்கு உகந்தவர்களாக இருந்தோம் என்று சொன்னால், அவருடைய வார்த்தையை எங்களுடைய வாழ்வாக கொண்டு வாழ்ந்திருந்தோம் என்று சொன்னால், அந்த வார்த்தைகளிலே நாங்கள் எங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்திருந்தோம் என்று சொன்னால், எவ்வாறாக அந்த வார்த்தைகள் அழிந்து போகாது என்று சொன்னாரோ அதற்கமைவாக எங்களுடைய ஆன்மாவும் அழிவடையாமல் ஆண்டவரிடத்திலே உயிர் பெறும் என்கின்ற அந்த நம்பிக்கையை
இது தருகிறது. எனவே பிரியமானவர்களே, இன்றைய இந்த நாள் நம் வாழ்வை பற்றி சிந்திக்க அழைக்கிறது. நாங்கள் ஒவ்வொருவரும் ஞானத்தோடும் நீதியோடும் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறது. எங்களிடத்திலே ஞானம், ஆண்டவர் அறிவை தந்திருக்கின்றார், சிந்திக்கின்ற ஆற்றலை தந்திருக்கின்றார், நன்மை தீமையை பகுத்தறிந்து நாங்கள் செயற்படக்கூடிய வல்லமையை தந்திருக்கின்றார். ஆகவே நாங்கள் எப்பொழுதும் ஞானத்தோடும் நீதியோடும் நாங்கள் வாழ அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நற்செய்தி பகுதியிலே அத்திமரத்தை இயேசு குறிப்பிடுகின்றார். அந்த அத்திமரத்திலே ஏற்படுகின்ற மாற்றம் சில விடயங்களை நமக்கு சொல்லுகிறது என்றால், அதே போல நாங்களும் இந்த மாற்றங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, தூயாவியானவரால் வழிநடத்தப்படுகின்றவர்களாக நாங்கள் செயற்பட வேண்டும். ஆண்டவர் இயேசுவினுடைய 2ஆம் வருகை எப்போது நடைபெறும் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அதற்காக நாங்கள் தயார் நிலையிலே இருக்க வேண்டும். ஆண்டவருடைய 2ஆம் வருகையை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக வேண்டும். தயாராக எக்கணமும் தயாராக இருக்க வேண்டும். ஆகவே இன்றைய இறைவார்த்தைகள் முழுவதுமாக நமக்கு நம்பிக்கையை தருகிறது. நமக்கு வாழ்வு உண்டு என்கின்ற அந்த நம்பிக்கையை தருகிறது. ஆனால் அந்த இறைவன் தருகின்ற அந்த வாழ்வை நாங்கள் பெற வேண்டும் என்று பார்க்கிற பொழுது நாங்கள் ஞானத்தோடும் நீதியோடும் நடந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசுவினுடைய 2ஆம் வருகை எப்பொழுது நடக்கும் என்கின்ற அந்த நேரம் நமக்கு தெரியாமல் இருந்தாலும் நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாங்கள் இணங்கியவர்களாக ஆயத்தமாக இருக்க வேண்டும். எனவே ஆண்டவரிடத்திலே நாங்கள் ஞானத்தையும் அதே வேளையிலே அந்த நேரத்திற்கு ஏற்ப நாம் செயற்படுகின்ற வல்லமையையும் தர வேண்டும் என்று தொடர்ந்தும் இந்த பலியிலே மன்றாடிக் கொள்ளுவோம். ஆமேன். எங்களுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளையே நம்புகின்றேன். விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லா வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போதிய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி இளவல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாற்றுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரிழப்போருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்துதர் வழிவரும் திருவை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருள வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். கடவுள் நமக்கு தொடர்ந்தும் நம்பிக்கையை தருகின்றார், நம் தேவைகளை நிறைவு செய்கின்றார் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு எதிர்நோக்கோடு எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடத்திலே சொல்லி மன்றாடுவோம்.
காத்து பராமரிக்கும் அன்பு இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் உமக்குரிய சான்று வாழ்வு வாழ தேவையான அருளை பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் தூய பவுலின் அறிவுரையை பின்பற்றி காலத்தின் அறிகுறிகளை நன்கு கற்றுணர்ந்து இருள் செயல்களை கைவிட்டு ஒளியின் மக்களாக திகழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருவழிபாட்டு ஆண்டின் இறுதி நாட்களில் பயணம் செய்யும் நாம் இந்த ஆண்டு முழுவதும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் எமக்களித்த அனைத்து நலன்களுக்கும் நன்றி கூறும் அதேவேளை தொடர்ந்து எமக்கு அதே நலன்களை பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, வேர்வும் தொலைக்காட்சிக்கு பல்வேறு விதங்களில் உதவிய அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். விசேட விதமாக இன்றைய நாளில் திருப்பலியில் நேரடியாக கலந்து கொள்ள முடியாமல் பல்வேறு நோய்களாலும் இன்னல்களாலும் அவதிப்படுபவர்களையும் வீடுகளில் இருந்து இத்திருப்பலியில் கலந்து கொண்டவர்களையும் ஆசீர்வதித்து சுகம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம ஒருவருக்கும் நிலை வாழ்வை தருகின்ற இறைவா, நாங்கள் முன்னிலையிலே பிள்ளைகளாக சமர்ப்பித்த இந்த தேவைகளை எங்களுக்கு நிறைவு செய்தருளும். நாம் நம்முடைய வாழ்வால் நீர் தருகின்ற நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள எங்களை வழிநடத்தி அருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையில் இருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வு அளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் உம்முடைய வல்லன்மையில் இருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதரரே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருமணத்தின் நலனுக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மாண்புக்குரிய உமது திருமுன் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை இறைவற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்றுத் தருவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடமிருந்து பிறக்க திருவிழமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களுக்கு விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவிருந்து அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மல்கம் ரஞ்சித், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாவுடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உலகில் உமக்கு வந்தோராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும்
என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்சமரியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்திலிருந்துள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன்.
நான் காத்திருக்கின்றேன். ஆண்டவர் இயேசு எனில் வர வேண்டும். ஆசையாய் நான் காத்திருக்கின்றேன். ஆண்டவர் இயேசு எனில் வர வேண்டும். ஆண்டவர் இயேசு என்னில் வளர்ந்திட வேண்டும். ஆண்டவர் இயேசு என்னை ஆட்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு என்னில் வளர்ந்திட வேண்டும். ஆண்டவர் இயேசு என்னை ஆட்கொள்ள வேண்டும். இயேசுவே என் உள்ளம் வாருமே, என் உள்ளத்தில் நீர் வந்து தங்குமே. பேசுமே, என்னோடு பேசுமே. இயேசுவே இயேசுவே பேசுமே. இயேசுவே என் உள்ளம் வாருமே. கடவுளின் நன்மையே எனக்கு நலம். ஆண்டவராகிய கடவுளிடம் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவரேயும் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒருவரையும் பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். இன்றைய இந்த ஞாயிறு திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு உதவியாக இருந்த, ஒத்தாசையாக இருந்த ஒவ்வொருவருக்கும் இறையாசீர் கிடைக்கும்படியாக இந்த நேரத்திலே நாங்கள் ஜெபித்து நிற்கின்றோம். சில விதமாக இந்த வெர்பும் டிவியினூடாக நாங்கள் இந்த ஆன்மீக செயற்பாடுகளை பெற்றுக்கொள்வதற்கு இதிலே பணியாற்றுகின்ற பணியாளர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிப்பதோடு சில விதமாக இந்த வெர்பும் டிவியினுடைய அலுவலகம், அவர்களுடைய ஸ்டூடியோ, இதற்கான ஒரு புதிய இடம் தேவைப்படுவதனால் அதையும் இவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இறைவனிடம் நாம் மன்றாட அழைக்கப்படுகின்றோம். அவர்களுடைய அந்த தேவையை இறைவன் நிறைவு செய்யும்படியாக ஜெபிப்போம். அதே போல் இதற்கு உதவி செய்யக்கூடியவர்கள் முன்வந்து உதவி செய்யுமாறும் உங்களிடம் அன்பாக வேண்டி நிற்கின்றோம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. நன்றி.